இனிமே உன்னை மிஸ் பண்ண மாட்டேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள் சௌந்தர்யா. ஆனால் அந்த சமயத்தில் அவனுக்கு அருகில் ஷர்மிளாவை பார்த்ததும் சௌந்தர்யாவின் முகத்தில் இருந்த மொத்த சந்தோஷமும் பறி போனது. அவளுடைய முகத்தில் தெரிந்த ஏமாற்றத்தை பார்த்த ஆர்த்தி, சௌந்தர்யா நீ போய் தீபக் கிட்ட பேசு, நான் வேணா டிரைவர் கிட்ட சொல்லி அந்த காரை ஃபாலோ பண்ண சொல்றேன் என்று சொன்னாள். உடனே சௌந்தர்யா வேண்டாம் என்பது போல தலையை ஆட்டியபடி, இப்ப வேண்டாம், டைம் வரும்போது நானே தீபக் முன்னாடி போய் நிப்பேன், அது வரைக்கும் அவனுக்கு தெரியாம இந்த சென்னையிலேயே இருப்பேன், தீபக்கோட வீடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க என்று சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டு ஆர்த்தி சரி என்று தலையை ஆட்டினாள். இன்னொரு புறம் தீபக்கும் ஷர்மிளாவும் சிவம் குரூப்ஸ் பில்டிங்க்கு சென்று காரை நிறுத்தினார்கள். ஷர்மிளா இறங்கி ஆபீஸுக்குள் சென்றதும் எல்லோரும் அவளை வாழ்த்த ஆரம்பித்து விட்டார்கள். சிலர் அவளுக்கு பூங்கொத்துகளை கொடுத்து வாழ்த்தினார்கள். அதையெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த கார்த்திகாவின் கண்கள் கோபத்தில் நிறைந்திருந்தது. அப்போது ஷர்மிளா அவள் அருகில் வந்து, கார்த்திகா, நீ நேர்மையா நடந்திருந்தா நானும் அதே போல இருந்திருப்பேன், ஆனா நீ அப்படி நடக்கல என்று சொடக்கு போட்ட ஷர்மி, ஓ போய் நவீன் கிட்ட என்னோட கேபினை சரி பண்ணி வைக்க சொல்லு, இன்னமும் கொஞ்ச நேரத்துல நான் அங்க வருவேன், எல்லாம் ரெடியா இருக்கணும் என்று சொன்னாள். அதை கேட்டு கார்த்திகா சிரித்து கொண்டே, இப்பதான் உன்னோட உண்மையான முகம் வெளியே தெரியுது, கொஞ்ச நாள் நீ சந்தோஷமா வாழ்ந்துக்கோ, ஆனா நீ மறுபடியும் பழைய நிலைமைக்கு வருவ, அப்ப நான் வந்து உன்கிட்ட பேசுறேன் என்று சொன்னாள். கார்த்திகாவின் கண்களில் இருந்த பழிவாங்கும் நெருப்பை பார்த்த தீபக், கார்த்திகா, இதுக்கு மேல நமக்குள்ள எந்தவித டிராமாவும் வேண்டாம், இன்னைக்கு ஷர்மிளாவுக்கு ரொம்ப சந்தோஷமான நாள், அதை கெடுத்துடாத, அப்படி ஏதாவது செஞ்ச அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவ என்று சொன்னான். உடனே கார்த்திகா கோபத்தில், உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், உங்களோட சந்தோஷம் இன்னமும் எத்தனை நாளைக்கு இருக்குன்னு நானும் பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு கோபமாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். அவள் சென்றதும் ஷர்மிளா பெருமூச்சு விட்டபடி தீபக்கை பார்க்க அவன் சிரித்து கொண்டே, கவலைப்படாத, அவளால எதுவும் பண்ண முடியாது, அவளுக்கு வெறும் பேச்சு மட்டும்தான், உன் பாட்டியோட பெர்மிஷன் இல்லாம அவங்க 2 பேரால உன் விரல கூட அசைக்க முடியாது என்று சொன்னான். அதை கேட்டு ஷர்மிளா சிரித்து கொண்டே அவளுடைய கேபினுக்கு சென்றாள். அங்கே சென்றதும் காயத்ரி தேவி சில ஃபைல்களுடன் உள்ளே நுழைந்து, வெல்கம் ஷர்மி, நியூ டிசைனிங் டைரக்டர் என்று சிரித்து கொண்டே சொல்ல ஷர்மிளாவும் அவரை பார்த்து சிரித்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை இருவராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. உண்மையில் காயத்ரி தேவியின் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? ஷர்மிளா காத்திருந்த நாள் கடைசியாக வந்தது. சிவம் குரூப்ஸின் டிசைனிங் டைரக்டராக அவளுக்கு பதவி கிடைத்தது. அது ஷர்மிளாவுக்கு முற்றிலும் தகுதியானதுதான் என்று தீபக் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆனால் காயத்ரி தேவி ஷர்மிளாவை அவ்வளவு ஈஸியாக வேலை செய்ய விடமாட்டார் என்பதும் அவனுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. காயத்ரி தேவி ஷர்மிளாவிடம் போலியாக தான் சிரித்து பேசிக் கொண்டிருந்தார். அதே சமயத்தில் அவர் தீபக்கை முற்றிலுமாக தவிர்த்தார். ஷர்மிளாவின் கேபினில் இருந்த காயத்ரி தேவி அவனை பார்த்து, ஷர்மிளா, நாளைக்கு பிரியா பெங்களூர்ல இருந்து வரா, கொஞ்ச நாளைக்கு அவ எங்களோட வீட்டுல தான் தங்குவா, நீயும் பிரியாவும் இன்னும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பீங்கன்னு நம்புறேன், நாளைக்கு நீயே போய் அவளை பிக்கப் பண்ணிட்டு வந்துடு, நீ போகலனா அது நம்ம குடும்பத்துக்கு அவமானமா இருக்கும் என்று சொன்னார். பாட்டி, நான் இன்னைக்கு தான் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிருக்கேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, நான் தீபக் அனுப்புறேன் என்று சொன்னவள், தீபக், உனக்கு பிரியாவை ஞாபகம் இருக்குல்ல என்று சிரித்து கொண்டே கேட்க அவனும் ஆமாம் என்பது போல தலையை ஆட்டினான். உடனே காயத்ரி தேவி ஷர்மிளாவை பார்த்து, நீ போறியோ இல்ல உன்னோட பிஏ போறானோ, எனக்கு வேலை சரியா நடந்தா போதும், நவீனுக்கு பிரியாவை தான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், எப்படி இருந்தாலும் பிரியாவோட அப்பா பிசினஸ்ல ரொம்ப டெவலப் ஆயிட்டாரு, அவளை எங்க வீட்டு மருமகளா கொண்டு வந்தா அது எங்களுக்கு நல்லதுதான் என்று மெல்லிய புன்னகையுடன் சொன்னார். அவர் தீபக்கை அவமானப்படுத்துவதும் வார்த்தைக்கு வார்த்தை எங்கள் குடும்பம் என்று ஷர்மிளாவை பிரித்து வைத்தே பேசுவதும் அவளுக்கு கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. அதே சமயத்தில் பிரியாவை நவீனுக்கு கல்யாணம் செய்து வைக்கும் அவரது முடிவும் ஷர்மிளாவுக்கு பிடிக்கவில்லை. நவீன் போன்ற ஒருவனை யாரும் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டார்கள். காயத்ரி தேவியின் அந்த முடிவு ஷர்மிளாவுக்கு கோபத்தை தான் வரவழைத்தது. அந்த சமயத்தில் அவளுக்கு பிரியாவின் நினைப்பு தான் வந்தது. பிரியா ஷர்மிளாவுக்கும் கார்த்திகாவுக்கும் நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாள். காலேஜில் படிக்கும் போதிலிருந்தே அவளுக்கு நவீனையும் நன்றாக தெரியும். ஷர்மிளா தீபக்கை கல்யாணம் செய்து கொண்டதும் அவர்களுடைய நட்பில் பெரிய விரிசல் விழுந்தது. பிரியா சுத்தமாகவே ஷர்மிளாவை பார்ப்பதை நிறுத்திவிட்டாள். இப்போது அவளுடைய அப்பா கிருஷ்ணசுவாமியின் தொழில் நன்றாக சென்று கொண்டிருப்பதால் தான் காயத்ரி தேவி பிரியாவுக்கு நவீனை கல்யாணம் செய்து வைக்க திட்டம் போட்டிருந்தார். ஷர்மிளா அவளை பற்றியே நினைத்தபடி சேரில் உட்கார்ந்திருந்தாள். இத்தனை வருஷம் கழிச்சு பிரியா இப்ப இங்க வரானா, என்ன காரணமா இருக்கும் என்று கேட்க அருகில் இருந்த தீபக், அதை விடு ஷர்மி, ஒருவேளை அவங்க உன்னை பார்க்க கூட வரலாம் இல்லையா, சரி அதே போல இந்த கார் சாவியை இனிமே நீயே வச்சுக்கோ, ஆபீஸ்ல ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கும்போது உங்ககிட்ட தான் கார் இருக்கணும் என்று சொன்னான். தீபக் சார், நீங்க உங்க பொண்டாட்டிய எவ்வளவு அக்கறையா பாத்துக்கிறீங்க, அதே மாதிரி நானும் என் புருஷனை அக்கறையா பாத்துக்கணும்ல என்று ஷர்மிளா அவனை காதலோடு பார்த்தாள். தீபக்,
இது நம்ம கார், நீ இனி வீட்டோட மாப்பிள்ளை இல்ல, இப்ப உனக்கும் ஒரு வேலை இருக்கு என்று சொன்னாள். இதை கேட்ட தீபக் மனதில் ஒரு சந்தோஷம் வந்தது. ஓகே, நாளைக்கு அவளை அடையாளம் கண்டுபிடிச்சிடுவல்ல என்று ஷர்மிளா சந்தேகமாக கேட்க, 4 வருஷத்துல எவ்வளவு மாறி இருக்க போறாங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சிடுவேன் என்று சிரித்து கொண்டே சொன்னான் தீபக். அந்த சமயத்தில் ஒரு புது நம்பரிலிருந்து தீபக்கிற்கு கால் வர ஷர்மிளாவும் வேலையில் கொஞ்சம் பிஸியாகி விட்டாள். தீபக் போனை எடுத்துக்கொண்டு கேபினை விட்டு வெளியே வந்து அட்டன் செய்து, ஹலோ யாரு என்று கேட்க, ஹலோ மிஸ்டர் தீபக் ராஜ் சேதுபதி, உங்களை லஞ்சுக்கு இன்வைட் பண்றதுக்காக நான் கால் பண்ணனேன் என்று எதிரில் ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. தீபக்கின் முழு பெயரை கேட்டதும் ஒரு நொடி ஆடி போனான். பேசுவது யார் என்று அவனால் சுத்தமாக கண்டுபிடிக்க முடியவில்லை. ஹலோ, நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க என்று கடுப்பான குரலுடன் கேட்க, நேர்ல வரும்போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க, இந்த போன் கால் உங்க ஃபியூச்சர் மேரேஜ பத்தின கால்னு புரிஞ்சுக்கோங்க என்று அந்த குரல் சொல்லியது. அதை கேட்டதுமே இதெல்லாம் சௌந்தர்யாவுடைய வேலையாக தான் இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டான் தீபக். உடனே, நான் எங்க வரணும் என்று கேட்டான். ஹோட்டல் எமரால்டுக்கு ஷார்ப்பா 2 மணிக்கு வந்துடுங்க, நான் உங்களுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் என்று அந்த குரல் சொல்ல, சரி நான் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான். உடனே நேரத்தை பார்த்து மதியம் 12:30 காட்டியது. மீண்டும் ஷர்மிளாவின் கேபினுக்குள் நுழைந்தவன், ஷர்மி நீ ஒர்க்க பாரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுறேன் என்று சொல்ல, ஷர்மிளாவும் சரி என்று தலையை ஆட்டியபடி தன்னுடைய வேலையில் மூழ்கினாள். அடுத்த கணமே ஆபீஸை விட்டு வெளியே வந்த தீபக் காரை எடுக்க செல்ல, இல்ல வேணாம், யாராச்சும் ஹோட்டல்ல பார்த்தா சந்தேகம் வரும் என்று ஒரு ஆட்டோவிற்காக காத்திருந்தான். திருமண விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டதும் தீபக்கின் இதயம் படபடவென துடிக்க ஆரம்பித்து விட்டது. பேசியது யார், அவர்களிடம் என்ன சொல்லி சமாளிக்க வேண்டும் என்று தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் ஆட்டோவும் வந்து சேர்ந்தது. உடனே ஆட்டோவில் ஏறி ஹோட்டலுக்கு புறப்பட்டான். ஹோட்டல் எமரால்டு சென்னையிலேயே மிகவும் பிரபலமான விலை உயர்ந்த 5 ஸ்டார் ஹோட்டல். பல சினிமா ஸ்டார்களும் பிசினஸ் மேன்களும் அங்கேதான் வருவார்கள். தீபக் அந்த ஹோட்டலுக்கு சென்றதும் உள்ளே சென்று தேடி பார்த்தான். அப்போது ஒரு மூலையில் லைட்டிங் கம்மியாக இருந்த இடத்தில் ஒரு பெண் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் தீபக் ஆச்சரியத்துடன், ஆர்த்தி, நீதான் எனக்கு போன் பண்ணினியா, நீ சென்னையில என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் உட்கார்ந்தான். உடனே ஆர்த்தி அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தபடி, உனக்கு என்ன தெரியுமா என்று கேட்க, தெரியும், சௌந்தர்யா கூட உன்னை நிறைய தடவை பார்த்திருக்கேன், இப்போ திடீர்னு கால் பண்ணனதும் சௌந்தர்யா தானோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன், சரி என்னை எதுக்கு இங்க வர சொன்ன என்று கேட்டான் தீபக். 1 வருஷத்துல நீங்க சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருந்தீங்களே, அதை பத்தி கொஞ்சம் பேசணும் என்று ஆர்த்தி சொல்ல, சரி சொல்லு என்றான் தீபக். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த கிளியர் பண்ணிக்கிறேன், உங்களை பார்க்க வந்த விஷயம் சௌந்தர்யாவுக்கு தெரியாது, நானாதான் மீட் பண்ணலான்னு வந்திருக்கேன், இதை பத்தி நீங்க யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் என்று ஆர்த்தி சொல்ல, சரி நீ வந்த விஷயத்த முதல்ல சொல்லு என்று கேட்டான் தீபக். அதை கேட்ட ஆர்த்தி ஒரு பெருமூச்சு விட்டபடி, நீங்களும் சௌந்தர்யாவும் இப்ப பழைய மாதிரி இல்ல, உங்களோட லைஃப் ரொம்பவே வேற மாதிரி மாறிடுச்சு, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்றது கண்டிப்பா செட் ஆகாது, அதனால நீ சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லணும். இதை ஏன் நான் உன்கிட்ட கேட்கறேன்னா, சௌந்தர்யாவை என்னால மாத்த முடியாது, அவ உன் மேல பைத்தியமா இருக்கா என்று ஆர்த்தி பேசும் விதமே மாறியது. அவள் சொன்னதை கேட்டு தீபக் லேசாக சிரித்தபடி, உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும் ஆர்த்தி, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டான். உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும், நீ ஒரு இளவரசரா இருந்தாலும் இப்போ உன்கிட்ட எதுவும் இல்ல, நீயே வீட்டோட மாப்பிள்ளையாதான் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்க, இப்ப இருக்கிற நிலைமையில சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சம்பத் அங்கிள் குடும்பத்தோட பேரு தான் கெட்டு போகும் என்று சொன்னாள் ஆர்த்தி. அதை கேட்டு தீபக் கொஞ்சமும் யோசிக்காமல், சரி நான் ஏத்துக்கிறேன், நான் சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்கல, ஆனா சௌந்தர்யா இந்த தடவை மறுபடியும் என்ன கட்டாயப்படுத்த கூடாது, நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற லைஃபே ரொம்ப சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கு, அதனால நான் இப்படி இருக்கிறத பத்தி எந்த கவலையும் படல என்று சொன்னான். அதை சொல்லிவிட்டு தீபக் அந்த இடத்தில் ஒரு நொடி கூட நிற்காமல் கோபமாக அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தான். அவன் சொன்ன பதிலால் ஆர்த்தியால் எதுவும் பேச முடியாமல் உட்கார்ந்திருந்தாள். அந்த சமயத்தில் கருப்பு நிற உடையில் ஒரு கொழுத்த மனிதர் ஆர்த்தியை நோக்கி வந்து, ஹலோ மேடம், என் பேரு குணசேகர், நான் இந்த ஹோட்டலோட முதலாளி, எங்க ஹோட்டலுக்கு வர கஸ்டமர்ஸை சந்தோஷமா அனுப்பி வைக்கிறது தான் என்னோட வேலையே, நான் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருந்தேன், உன் கூட பேசிட்டு இருந்த ஆள் ரொம்ப கோபமா பேசிட்டு இருந்தாரு, அவர் உங்களை ஏதாவது தொந்தரவு பண்றாரா என்று கேட்டார். அதை கேட்டதும் ஆர்த்தி அவரை பார்த்து, அவரை உங்களுக்கு தெரியலையா, தெரிஞ்சிருந்தா இப்படி வந்து கேட்டிருக்க மாட்டீங்க, அவர் தான் சிவகங்கை சமஸ்தானத்தோட இளவரசர் தீபக் ராஜ் சேதுபதி, அவர் இங்க தன்னோட அடையாளத்தை மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு, இத பத்தி நீங்களும் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டதும் குணசேகருக்கு கால்கள் நடுங்கியது. 1 நிமிஷம் டைம் கொடுங்க மேடம் என்று சொல்லிவிட்டு வேகமாக தீபக்கை நோக்கி ஓடினார்.
சிவகங்கை சமஸ்தான ராஜ்யத்தை பற்றி அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அதனால் இளவரசர் தீபக்கை சந்திக்கும் வாய்ப்பை அவர் இழக்க விரும்பவில்லை. வெளியே தீபக் ஆட்டோவுக்காக காத்திருக்க அதை பார்த்த குணசேகர் வேகமாக அவனை நோக்கி ஓடி வந்தார். அவர் ஓடி வருவதை பார்த்ததும் ஹோட்டலில் இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸும் அவருக்கு பின்னாலேயே ஓடி வந்தார்கள். அப்போது தீபக் எதேர்ச்சையாக திரும்பி பார்க்க குணசேகர் மூச்சு வாங்க அவன் முன்னால் வந்து நின்றார். என்னாச்சு என்று குழப்பத்தோடு கேட்டான் தீபக். சாரி சார், நீங்க சிவகங்கை சமஸ்தானத்தை சேர்ந்த இளவரசர்னு எனக்கு தெரியாம போச்சு. இல்லனா உங்களை நல்லா கவனிச்சு அனுப்பியிருப்பேன் என்று குணசேகர் மூச்சு வாங்க சொல்ல உடனே தீபக் சுற்றிலும் ஒரு முறை பார்த்துவிட்டு அங்கே இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸை எல்லாம் கிளம்பும்படி செய்கை செய்தான். அவர்கள் சென்றதும் தீபக் அவரை பார்த்து, சரி உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்க, இல்ல சார், நான் உங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். நீங்க எப்பயாச்சும் ஃப்ரீயா இருந்தா எங்களோட ஹோட்டலுக்கு வாங்க. இது எங்க ஹோட்டலோட விவிஐபி கார்டு. இதை நீங்க காட்டினா போதும், உங்களுக்கு இங்க சகலமும் கிடைக்கும் என்று சொன்னார் குணசேகர். உடனே அதை வாங்கி பார்த்த தீபக், சரி நாளைக்கு காலையில நான் ஒரு கெஸ்ட கூட்டிட்டு வரேன், நாங்க வரதுக்குள்ள எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சிடுங்க என்று சொன்னான். கண்டிப்பா சார், உங்களோட கெஸ்ட் எங்களோட கெஸ்ட் மாதிரி, நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு எங்களோட கவனிப்பு இருக்கும் என்று குணசேகர் சிரித்து கொண்டே சொன்னார். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் யாருங்கிற விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று தீபக் சொல்ல, நீங்க என்ன நம்பலாம் சார், இந்த விஷயம் என்ன தாண்டி வெளியே போகாது என்று சொன்னார் குணசேகர். அதை கேட்டு தீபக் லேசாக சிரித்தபடி அவருடைய தோளில் தட்டி கொடுத்தபடி ஆட்டோவில் ஏறி அங்கிருந்து புறப்பட்டான். அன்றைக்கு இரவு ஆர்த்தி சொன்ன வார்த்தைகள் அவனுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது. டின்னருக்கு பிறகு தீபக் கிச்சன் வேலைகளை பார்த்து கொண்டிருக்க ஷர்மிளா ஆபீஸில் வேலை செய்த அசதியில் தூங்கச் சென்று விட்டாள். தீபக் சிறிது நேரத்தில் வேலையை முடித்துவிட்டு வந்து ஹாலில் உட்கார்ந்தான். இந்த ஒரு வருஷம் எப்படி ஆகும்னே தெரியாது. அதுக்குள்ள எப்படியாவது ஷர்மிளா கிட்ட உண்மையா சொல்லிடணும். ஆர்த்தி சொன்னதை ஏத்துக்கிட்டாலும் சிதம்பரம் அங்கிள் கிட்ட நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டேன். கண்டிப்பா ஒரு வருஷம் கழிச்சு அவர் என்ன கூப்பிடுவாரு என்று தனக்குள் சொல்லி கொண்டான். அப்போது அங்கே வந்த கீதா கோபமாக, நைட் முழுக்க இப்படி லைட்டை போட்டுட்டு முழிச்சிட்டு உட்கார்ந்திருந்தா கரண்ட் பில்ல யார் கட்டுவாங்க? என்னோட பொண்ணு இந்த வீட்டை சமாளிக்க நைட்டும் பகலுமா வேலை செஞ்சிட்டு இருக்கா. ஆனா இந்த ராஜா லைட்டை போட்டுட்டு பணத்தை வீணாக்கிட்டு இருக்காரு. பேய் மாதிரி உட்காந்துட்டு எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்காம சீக்கிரம் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கு என்று கத்தினார். உடனே தீபக் எழுந்து லைட்டை ஆஃப் செய்து விட்டு தூங்க சென்றான். அடுத்த நாள் காலையில் ஷர்மி ஆபீஸுக்கு கிளம்பி செல்ல தீபக் பிரியாவை அழைத்து வர ஆட்டோவில் ஏர்போர்ட்டிற்கு சென்றான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.